செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. இது உங்கள் கௌதம் மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப், குவார்டர்லி, ஹாஃப்லி, பப்ளிக் எல்லாத்துக்குமான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், லீக்கல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்பும் நாங்கள் அதில் தான் இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். செல்லக்குட்டீஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் 70க்கு கேட்டிருக்காங்கப்பா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் இட். 15 சூஸ் இட் இருக்குது. இந்த சூஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், which of the following is an electromagnetic wave? Which range of frequencies is suitable for skywave propagation? Two nuclei have mass numbers in the ratio 1:8. Find the ratio of their nuclear radii. The strongest source of gravitational waves is at infinity. The electrostatic potential is. ஸோ சூஸ் இட் அவ்வளோதான்ப்பா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், 6 to 12, 9 கொடுத்துருக்காங்க, 6 அட்டன் பண்ணணும். 24th கொஷின் வந்து காம்பல்சரி கொஷின்ப்பா. பாருங்கள், how will you increase the current sensitivity of a galvanometer? What is displacement current? State Fleming's right hand rule. இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக வரும்ப்பா. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஜூஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் பெட்லியர் எஃபெக்ட், இது வந்து செகண்ட் லெசன் நினைக்கிறேன். அது ரொம்பவே சின்ன லெசன் தான். ஸோ அந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், கிவ் a relation between electric field and electric potential. Two advantages and disadvantages of robotics. இந்த லெசனும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ரொபாட்டிக்ஸ் பற்றி இருக்கும். அப்புறம் நைலான் 66 சம்திங் அந்த மாதிரி இது இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா. 24 கம்பல்சரி கொஷின். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ், 9 கொடுத்துருக்காங்க, 6 அட்டன் பண்ணணும். 9 கொஷின்ஸ் இருக்குது. 33rd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின்ப்பா. பாருங்கள், 25 relation between F and R for a spherical mirror, use of polaroids, short note and absorption spectra, De Morgan's theorem, state and prove. 33rd compulsory question, problematic question pa. Next பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ், எல்லாமே எதிராக சாய்ஸ் தான். பாருங்கள், 34, 35, 36, 37, 38. ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். குட்டீஸ், டாடா, பை.